போப்பா. பாண்டா கிராக்கர் சிவகாசிப்பா. சிவகாசிக்கு வெடி வாங்க வந்திருக்கணும்ப்பா. இப்பா யாரு சிவகாசிக்கு வெடி வாங்க வந்தாலும் கார்லயே கூட்டு போயிட்டு கார்லயே கொண்டு வந்து விட்டுருவாங்கப்பா. வந்தாச்சப்பா கடைக்கு. பாண்டா பட்டாசு கிட்ட என்னென்ன வெடியெல்லாம் இருக்கு, அது எப்படியெல்லாம் வெடிக்கும் அப்படிங்கிறத பாக்கலாம்ப்பா. 3 கலரப்பா. कमाड़े छोरे का यो देख टोरा काले शीशे गाड़ी रखे रखे पोस्टा तेरे जैसे छोरा रखे टोला जित जावे उते करे रोला टोरा कमाड़े छोरे का यो देख टोरा काले शीशे गाड़ी रखे रखे गोटा तेरे फेस जैसे छोरा रखे टोला जित जावे उते करे रोला அணைகொண்டு. இப்பா நம்ம எப்பவுமே தீபாவளின்னு சொன்னா நல்லா காலையில எந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அடுத்ததா நல்லா ஆட்டு கறி இட்லியை போட்டு சாப்பிட்டு அடுத்து வெடி வெடிக்க ஆரம்பிச்சிருவோம்ப்பா. இப்பா சுத்தி வளைஞ்சு பேச விரும்பலப்பா. இப்ப இளந்தாரி பிள்ளைகளுக்கு என்னென்ன வெடிப்பா வச்சிருக்கீங்க? இளந்தாரி பிள்ளைகளுக்கு நம்ம பாரம்பரிய ஜல்லிக்கட்டு இருக்குங்கயா. இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸ் வெடிக்கயா. சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வர குண்டு இருக்குங்க நம்ம கிட்ட. காவே வெடிக்குதப்பா சவுண்டு. அடுத்து பாத்தீங்கன்னா நல்லா பேப்பர் வெடி இருக்குங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோங்கயா. 1 கிலோக்கு பேப்பர் சுத்தி வச்சிருப்பாங்க. இது இருக்கு அலந்தாரி பிள்ளைகளுக்கு. வீடு பூரா நிறைஞ்சு போகும். வீடு பூரா நிறைஞ்சிடும். ஒரு வெடி வச்சீங்கன்னா வாச பூரா குப்பையா இருக்குங்கயா. காலையில கூட்டி அலனுங்கயா. அது மட்டும் கொஞ்சம் சிரமங்கயா. மத்தபடி வெடி பக்காவா இருக்குங்கயா. தலதீபாவளி எல்லாம் சிறப்பா கொண்டாடலாம். அடுத்து அடுத்து வாங்க அடுத்து வாங்கயா. இது பாத்தீங்கன்னா ராவணாயா நல்லா இருக்குங்கயா. 2 ஃபங்க்ஷன் வருங்கயா உள்ள இருந்து. சரிங்கயா. அடுத்து பாத்தீங்கன்னா டெல்லி சட்டிங்க. அது வந்து நல்லா திருப்பதி லட்டு சைஸ்ல இருக்குமியா. ஒவ்வொன்னும் பொறுத்துனீங்கன்னா நல்லா புஷ்வானத்தோட இவ்வளவு பெருசா வந்து பிரிஞ்சு நல்லா இருக்குமியா. அது வெடிக்கவே நல்ல சவுண்ட் இருக்குமியா. அடுத்து பூரா வான வெடிங்கயா. மொத்தம் 500 வெடி. அது வந்து ஏரியாவே உங்கதாங்கயா. நல்லா கலர் கலரா வெடிக்கும்யா. மாடியில சேர போட்டுட்டு பாத்துட்டே இருக்கலாம்யா. அந்த டோன்ல வெடிக்கும்யா. எவ்வளவு நேரம் வெடிக்கும்? 3/4 மணி நேரம் வெடிக்கும்யா. 3/4 மணி நேரம். ஊரே வேடிக்கை பார்க்கும். ஊரே வேடிக்கை பார்த்தோம். ஊருக்கெல்லாம் கழுத்து வலி உண்டு. ஆமா ஊருக்கெல்லாம் கழுத்து வலி தான் பாத்துட்டே இருந்தா. அடுத்து பாத்தீங்கன்னா பைப்புங்கயா. மேல போய் நல்லா பூ மாதிரி விரியுங்கயா. அதுவோ சவுண்ட் வருங்கயா. சட சடான்னு சவுண்ட் வருங்கயா. பைப்ல வருங்கயா. ஆமாங்கயா. ஒரே பைப்ல 7 வருங்கயா. 7 வரும். சரி நல்லா 7 பூ வரும். சவுண்ட் வந்துரும் உங்களுக்கு. மயில் படம் எல்லாம் இதுல போட்டிருக்கு. மயில் மாதிரி விரியுங்கயா. ஐயா அம்புட்டையும் சொல்லிட்டேன். இனி உங்களை திருப்திப்படுத்தணும்னா நான் திருப்தி ஆகணும்னா கண்டிப்பா வெடிச்சே ஆகணும்யா. அப்ப வாங்க எந்திரிங்க. தீபாவளி சமையல் செய்ய போறோம்ப்பா. வெடி கொள்ளம்புப்பா. அடியால போடுங்க. இந்தாங்கயா. அடியாலப்பா. தீபாவளியில ஹோலி ஓலை பிடிக்காது. இப்படி பிடி இப்படி பிடி அப்படி பிடி அப்படி பிடி. 3 கலரப்பா. இப்ப அடுத்து வெடிக்க போறதுல பணமா வரப்போகுதுப்பா. வெறும் காசா கொட்டுன்னு கொட்ட போகுதாப்பா. பணமா கொட்டு 5000 ரூபாய் எடுப்பா. 500 ரூபாய் எடுப்பா. 500 ரூபாய் எடு. 2000 ரூபாய் எடு. 200 ரூபாய் எடு. நிறைய பணம் கிடக்க வந்தப்பா. நிறைய வை 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 சேமிச்சு வை. அடுத்து அணுகுண்டுப்பா. 3வது வெடி உண்டப்பா. காதெல்லாம் ஜிவ்வுங்கப்பா. வெடிக்கிற வெடியில பாப்பா பாபு கம். இளந்தாரிகளுக்கான வெடியெல்லாம் வெடிச்சாச்சு பார்த்தாச்சுப்பா. அடுத்தது குழந்தைகளுக்கு தேப்பா. ஐயா குழந்தைகளுக்கு நிறைய இருக்குங்கய்யா. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து கோழிங்கய்யா.
இது வந்து வெடிச்சுங்கயா இந்த பலூன் வந்து ஊதி முட்டை போடுற மாதிரி இருக்குங்கயா. பலூன் தெரியுதாங்கயா, அது வந்து முட்டை போடுற மாதிரி இருக்கும். ரெண்டாவதுங்கயா கையிலே வச்சு சுத்துற மாதிரி நம்ம கிட்ட இது இருக்குங்கயா. இது வந்து கயறு மாதிரி இருக்குங்கயா. கையில இப்படி பிடிச்சுக்கிட்டா சக்கரை மாதிரி கீழே சுத்துங்கயா. வேலை பட்டாலும் ஒண்ணும் ஆகாதுங்க. கயிறு வேண்டாம் நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட கம்பி மாதிரி இருக்கு எங்க கிட்ட, இதுல சக்கரம் சுத்துங்கயா. அது போக நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இதுல சக்கரமும் சுத்தம் புஷ்வானமும் வரும். நம்ம கிட்ட கத்தி இருக்கு, கத்தினோட சண்டை நடத்துற வேணாம், அதுவும் வெடிக்கிறது தான் நம்ம கிட்ட. அடுத்து பாத்தீங்கன்னா துப்பாக்கி இருக்கியா, இதுவும் பாத்தீங்கன்னா குழந்தைங்க கையில வச்சு தடதான் வெடிக்கலாங்கயா. துப்பாக்கி பயங்கரமா சுட்டுருச்சுப்பா. பிங்க் கலர் வீலியா, இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பிங்க் கலர்ல இருக்குங்கயா. தெருவே பிங்க் கலர்ல ஆயிருக்குங்கயா, அந்த மாதிரி இருக்குங்கயா. ஸ்ட்ராபெரி கலர்ல சுத்துச்சுப்பா. இது பாத்தீங்கன்னா பென்சிலுங்கயா. நம்ம பொதுவா பென்சில் குடுக்கறீங்க, சின்ன சின்னது நல்ல குவாலிட்டியான பென்சில் மட்டும் தான் குடுக்கறது. அதுல இது நல்லா இருக்குங்கயா. 1.5 நிமிஷம் வருங்கயா, 3 கலர் வருங்கயா. இது பாத்தீங்கன்னா விசிலோட சக்கரம் சுத்துங்கயா, அருமையா இருக்குங்கயா சத்தம். குழந்தைங்களுக்கு அவெஞ்சர்ஸ் இதெல்லாம் பிடிக்குங்கயா. இது 5மே 5 கலருங்கயா. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பந்து இருக்குங்கயா, இது வந்து வெடிச்சு 6 சக்கரம் சுத்துக்குங்கயா. பந்து வேணாம்னா அதே சைஸ்ல குழாய் மாதிரி இருக்குங்கயா, இதுவும் அதே தானுங்கயா. இது பாத்தீங்கன்னா கலர் கலரா வெடி வெடிக்குங்கயா, தட 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 தடங்குங்கயா. அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ஓலை வெடிங்கயா. நம்ம பழைய காலத்து பட்டாசு இருக்குல்ல, அதுலயே புதுசா அது வந்து வந்திருக்குங்க. இதெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கு. அடுத்து காளான் இருக்குயா, நம்ம கிட்ட காளான் சாப்பிடுறது நினைச்சிருவேனா, இதுவும் வெடிதாங்கயா. நல்லா ஹைட்டா போய் நல்லா வெடிக்குங்க, புஷ்வான மாதிரி நல்லா இருக்குமுங்கயா. ஐபிசில வர வேண்டிய காலம் ஆடியிலே வந்துருச்சப்பா. நான் கூட தவிட்டு காளானா இருக்குன்னு நினைச்சேன்ப்பா, இது மொரட்டு காளானப்பா. ரொட்டேட்டிங் ஸ்பார்க்லர்ஸ் சொல்லுவாங்கயா. இதுக்குள்ளே ஒரு பேனா ஒண்ணு வேற குடுக்குறாங்க இதுக்குள்ள. இது பாத்தீங்கன்னா நல்லா கொடை மாதிரி விரிஞ்சு அழகா சுத்துங்கயா. இது வந்து ரவுண்டா சுத்துப்பா, கொடராட்டின மாதிரி. பரவாயில்லப்பா, இந்த வெடி ரொம்ப சேஃப்டியா இருக்குப்பா, குழந்தைகளுக்கு அருமையானதுப்பா. அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மண்பானையை அடுக்கி வச்ச மாதிரி இருக்குங்கயா. இதுவும் ஆனா வெடிதாங்கயா. நல்லா 3 ஃபங்க்ஷன் வருங்க இதுல இருந்து. இது கிருஷ்ணரோட நெய் பானை.